மக்கள் போற்றும் மகத்தான தளபதிக்கு மக்களால் கிடைத்த வெற்றி சின்னம் விசில் சின்னம். இது நம்ம சின்னம். இவன் YBM பாலாஜி, கொளத்தூர் தொகுதி, தமிழக வெற்றி கழகம். என் நெஞ்சில் குடியிருக்கும் தளபதி. நீ 5000 50,000 கொடுத்தா கூட சரி, எங்க ஓட்டு எங்க விஜய்க்கு தான். எங்க புள்ள அது, எங்க புள்ள எங்களை நம்பி வந்திருக்குது. எங்க புள்ள எங்களுக்கு நல்லது செய்யணும்னு எங்க புள்ள வந்திருக்குது. ஒரு நாளும் எங்க புள்ளைய நாங்க கைவிட மாட்டோம். அது எங்க வீட்டு புள்ள பேசுறாங்க. ஒரு வயதான ஒரு ஆயா கூட அவங்களுடைய வீடியோ கூட வைரலா இருக்குது. கிழின்னு கிழிக்கிறாங்க. இன்னும் விஜய் பேரை கேட்டாலே ஒதுருதா உனக்குன்னு ஸ்டாலினை பார்த்து ஒரு வயதான ஒரு அம்மா கேட்கறாங்க. 5 லட்சம் கோடி கடன் இருந்தது, அதை நான் திறமையான நிர்வாகம் செய்து வருவாயை ஈட்டி 4 லட்சம் கோடியாக மாற்றி காட்டினேன்னு சொன்னீங்கன்னா சபாஸ் முதலமைச்சர், உனக்கு தமிழ்நாடு தலைவன் நீங்க ராயல் சல்யூட் அடிக்கும். 5 லட்சம் கோடியை 10 லட்சம் கோடி ஆகிட்டு நான் தான் சிறந்த முதலமைச்சர் சொன்னா இது எனக்கு ஒன்றும் புரியல. எங்களெல்லாம் பார்த்தா பைத்தியக்கார மாதிரி தெரியுதா உங்களுக்கு? ஒரு கற்க கசடர கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தகடு தெரியலங்க. கக்கன்றான். எவ்வளவு ஒரு அவமானம்! வெட்கி தலைகுனினுங்க, வெட்கி தலைகுனினும். ஒரு உயர்கல்வித்துறை அமைச்சர், வேற எதனா அமைச்சர் அந்த உடைய மனசாரிட்டங்க. ஒரு உயர்கல்வித்துறை அமைச்சருக்கு திருக்குறள் 1 அடி திருக்குறள் தெரியல உனக்கு. அதனால்தான் சார் ஒரு உயர்கல்வித்துறை அமைச்சர். எப்படி போது பாருங்க தமிழ்நாடு. நீங்க ஒரு கட்சியுடைய மாநில தலைவர், ஒரு முன்னாள் அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர், மிகப்பெரிய சொத்துக்காரர், கோடீஸ்வரன், அதெல்லாம் ரைட்டு. இவ்வளவு தரம் தாழ்ந்து நீங்க பேசலாமா? சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம்? வாயை திறந்தா பாரத் மாதா கி ஜெயன்னு சொல்றீங்க, பாரத அன்னை வாழ்கன்னு அதுக்கு பொருள். ஒரு பெண்மையை போற்றுகிற ஒரு இயக்கத்தினுடைய தேசிய கட்சியுடைய மாநில தலைவராக இருந்துக்குன்னு ஒரு பெண்ணை சம்பந்தமே இல்லாத, அரசியலுக்கு சம்பந்தமே இல்லாத அந்த அம்மாவை அவமானப்படுத்தி பொது வெளியில அவங்க பேரை சொல்றீங்களே, இது இது நாகரிகமா? அவங்கள விட்டுட்டு முதல்ல வெளியே வரணும்னா அப்புறம் நாம என்ன கேட்கறது? நீங்க தான் கதவை திறந்து விட்டீங்களான்னு கேட்கணுமா இல்லையா? ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ஓட்டேரி ஜெயக்குமார் அவர்கள். நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை தொடர்ந்து எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க ரெட்ரோலுக்ஸை. இந்த நிகழ்ச்சியையும் பார்க்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோக்கள் இந்த மாதிரி உங்களுக்கு வரும் அப்படின்றது தான் எங்களுடைய கோரிக்கை. வணக்கம் சார். வணக்கம். விஜய் அவர்களுடைய பேச்சு சேலத்தில் நடைபெற்ற இந்த நிர்வாகிகள் கூட்டத்தில் பேச்சு பரவலாக எல்லாரையும் பாராட்டப்பட்டிருக்கு. காரணம், எல்லா விஷயங்களையுமே அட்ரஸ் பண்ணார், எல்லா பிரச்சனைகளையுமே தொட்டிருக்கார் அப்படின்றது தான். அவருடைய பேச்சை எப்படி பார்க்குறீங்க? இதனால் பேசியது வரைக்கும் இப்போ சேலத்தில் அவர் பேசுகிறக்கூடிய அந்த பேச்சுக்கும் உள்ள வித்தியாசத்தை எப்படி பார்க்குறீங்க? எல்லா விஷயத்தையும் அட்ரஸ் பண்ணாருன்றது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அவர் அந்த நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி தான் காலையில் மகளிருக்கு 5000 ரூபாய் அப்படின்ற ஒரு விஷயம் இன்ப அதிர்ச்சி, வீட்டு பெண்களுக்கெல்லாம் ஒரு இன்ப அதிர்ச்சி அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ரெண்டுத்தையும் எப்படி பார்க்குறீங்க இந்த 2 விஷயத்தையுமே? அதாவது நேற்று அவருடைய பேச்சு ரொம்ப பிரமாதமாக இருந்தது. அவருடைய பேச்சு ரொம்ப அருமையாக இருந்தது. இதுக்கு முன்னாடி அவர் நிறைய ரொம்ப சிறப்பாலாம் பேசியிருக்கிறாரு. ஆனால் அவருடைய பெஸ்ட்டு ஸ்பீச்சுன்னு சிலது இருக்கு இல்லையா? ஆமாம். அந்த லிஸ்ட்டில் வர வேண்டிய ஸ்பீச்சு நேற்று அவருடைய ஸ்பீச் ரொம்ப நான் வியந்து பார்த்தேன். எல்லா விஷயத்தையுமே பேசினார். ஓகே. தமிழ்நாட்டில் இன்னைக்கு மக்கள் மத்தியில் இருக்கிற நிறைய பிரச்சனைகளை நேற்று பேசினார். அவர் ரொம்ப அழகாக சொன்னார், மக்களுக்காக பாதிக்கப்பட்டிருக்கிற, ஒடுக்கப்பட்டிருக்கிற உங்களுக்காக நீதி கேட்டு தான் நான் அரசியல் கட்சி துவைக்கு வந்தேன். ஆனால் இன்றைக்கு உங்களிடத்தில் நான் நீதி கேட்டு நிற்கிறேன். இது நியாயம்தானா? ஒரு பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கு ஒரு இடம் கேட்டால் எனக்கு தர மறுக்கிறார்களே, ஒரு பெரிய ஒரு மைதானம் கொடுத்தா என்ன பிரச்சனை? எனக்கு உரிய பாதுகாப்பு கொடுத்தா என்ன பிரச்சனை? என்னை எதுக்காக இப்படி செய்கிறாங்க? ஒரு அரசியல் கட்சி துவங்கி நான் வந்தது அவ்வளோ பெரிய ஒரு தேச துரோகமா? அந்த அர்த்தத்தில் கேட்குறாரு. அவ்வளோ பெரிய குற்றமா? ஒரு மக்களுக்கு சேவையாற்றணும். 30 ஆண்டுகளாக என்னை தூக்கி தலைமையில் வைத்து கொண்டாடிய இந்த தமிழ்நாட்டு மக்களை அடுத்து 30-35 ஆண்டுகளுக்கு நான் தூக்கி என் தலையில வைத்து கொண்டாட வேண்டும். அவர்களை தாங்கு என்று தாங்க வேண்டும். இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்ல பல விஷயங்களை நான் செய்ய வேண்டும், நல்ல பல திட்டங்களை கொடுக்க வேண்டும். அந்த ஆசைப்பட்டு ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து நான் வந்தால் எனக்கு இவ்வளவு தொல்லைகளை தராங்களே அப்படின்னு ரொம்ப அழகாக சொன்னார். தூய்மை பணியாளர்களை பற்றி பேசினார், சத்துணவு பணியாளர்களை பற்றி பேசினார், அங்கன்வாடி பணியாளர்களை பற்றி பேசினார், அரசு ஊழியர்கள், செவிலியர்கள், மருத்துவர்கள், அவர் எல்லா விஷயத்தையும் பேசுறாரு. எல்லா விஷயம் சொன்னார், எல்லா பாதிப்பு சொன்னார். 5000 ரூபாய் கொடுத்துருக்குறாங்க.
வழக்கமா 15ஆம் தேதி கொடுக்குற 5000 13ஆம் தேதியே கொடுத்துட்டாங்க. இவர் போறாருன்னு ஒரு சேலத்துக்கு போறாரு. 5000 கொடுக்க வேண்டிய விஷயமே கிடையாது. இன்னைக்கு விசில் சப்தம் காது கிழிக்குது. தமிழ்நாடு பூரா அதுதான் கல நிலவரம். ஒரு 5000 கொடுத்துட்டாரு. அது சொல்ல வரேன், 5000 சொல்ல வரேன். அப்போ 5000 கொடுப்பாங்க. 5000 கொடுத்தா வாங்கிக்க, அது உங்க பணம். அதை கொடுக்கறதுக்கு நாங்க தான் காரணம், விஜய் தான் காரணம். அந்த 5000 உங்களுக்கு வரத்துக்கு நான் தான் காரணம். மேல இருக்கிற அந்த விசில் சத்தத்துடைய அந்த எழுச்சி, தாவேக்காவினுடைய எழுச்சி அவங்க தூக்கத்தை கெடுக்குது. அப்ப மக்களுக்கு கடைசி ஆயுதத்தை கையில் எடுக்கிறாங்க, கடைசி பிரம்மாசத்தை எடுக்கிறாங்க. எந்த ஒரு நல்ல திட்டங்களை நீ சொல்லி மக்கள் கிட்ட ஓட்டு கேட்க முடியாது. அதுக்கான தகுதி உனக்கு கிடையாது. என்ன செஞ்சிருக்கிற நீ ஓட்டு கேட்கறதுக்கு? அப்ப கொடுத்தா 5000 கொடுத்தா வாங்கிக்க, 5000 கொடுத்தா வாங்கிக்க, அது உன் பணம். ஆனால் அவன் காது கிழிற மாதிரி விசில் அடிச்சு அனுப்புன்றார். நீங்க பார்த்துருப்பீங்க எவ்வளவு சோசியல் மீடியால எவ்வளவு வீடியோ. நீ 5000 தாய்மார்கள் பேசுறாங்க, நீ 5000 இல்ல, நீ 50000 கொடுமா. அவனை எங்க ஓட்டு விஜய்க்கு தான் பெண்கள் சொல்றாங்க. இன்னைக்கு கூட ஒரு வீடியோ வைரலா இருக்குது. ஒரு மீன் மார்க்கெட்ல ஒரு வயதான ஒரு அம்மா சொல்றாங்க, நீ 5000 50000 கொடுத்தா கூட சரி, எங்க ஓட்டு எங்க விஜய்க்கு தான். எங்க புள்ள அது, எங்க புள்ள எங்களை நம்பி வந்திருக்குது. எங்க புள்ள எங்களுக்கு நல்லது செய்யணும்னு எங்க புள்ள வந்திருக்குது. ஒரு நாளும் எங்க புள்ளைய நாங்க கைவிட மாட்டோம், அது எங்க வீட்டு புள்ள பேசுறாங்க. ஒரு வயதான ஒரு ஆயா கூட அவங்களுடைய வீடியோ கூட வைரலா இருக்குது. கிழின்னு கிழிக்கிறாங்க. என்ன விஜய் பேரை கேட்டால ஒதுருதா உனக்குன்னு ஸ்டாலினை பார்த்து ஒரு வயதான ஒரு அம்மா கேட்கறாங்க. புரியுதுங்களா? அந்த அளவுக்கு இவருக்கு மக்கள் மத்தியில் எழுச்சி இருக்குது. அதனாலதான் இவர் 5000 கொடு, நீ 5000 கொடு. 5000 நான் மொத்தமா கொடுத்துட்டியா? பிப்ரவரி மாசம் 1000, மார்ச் மாசம் 1000, ஏப்ரல் மாசம் 1000, 3 மாசத்தையும் சேர்த்து 3000. வெயில்ல கஷ்டப்படுறாங்களாம். கோடை காலத்துக்கு 2000. சொல்லுங்க, அப்ப இதுக்கு முன்ன வெயில்லாம் வரலையா? இப்பதான் வெயில் வருதா? ஐயோ எங்க அக்கா தங்கச்சிங்கெல்லாம் வெயில்ல கருத்துருவாங்க, 2000 கொடுக்குறேன், நீங்க வந்து ஃபேர் அண்ட் லவ்லி வாங்கிக்கோங்க, நீங்க வந்து மோர் வாங்கி குடிங்க, ரஸ்னா வாங்கி குடிங்க, இளநீர் குடி. இப்பதான் தோணுதா? இப்ப இதுக்கு முன்ன இத்தனை வருஷம் வெயில் வரலையா? அப்பெல்லாம் உங்களுக்கு கொடுக்கணும்னு தோணலையா? இது மக்களுக்கான அரசியல் கிடையாது, தேர்தல் அரசியல். நீ போன வருஷம் 5000 கொடுத்திருந்தீங்கன்னா, அதுக்கு முந்தின வருஷம் கொடுத்திருந்தீங்கன்னா மக்களுக்கான அரசியல். 60 நாள்ல தேர்தலை வச்சு கொடுக்குறப்ப இது தேர்தலுக்கான அரசியல். நீ லேப்டாப்ப நீ ஆட்சியில வந்ததுல இருந்து நீ லேப்டாப்பை கொடுத்திருந்தீங்கன்னா அது மக்களுக்கான அரசியல். 60 நாள் தேர்தல் இருக்கும்போது இப்ப கொடுக்குறப்ப லேப்டாப், இது தேர்தல் அரசியல், பச்சையான தேர்தல் அரசியல். சரிங்களா? இதுதான் தேர்தல் அரசியல். இல்லை, இது ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லப்படுது. இது பத்தின விஷயமே யாருக்கும் லீக் ஆகாம 13ஆம் தேதி காலையில 6-7 மணிக்கெல்லாம் வந்து 5000 ரூபாய் போட்டுருக்காரு. தடுக்க பார்த்தாங்க இந்த விஷயத்தை. வந்து பாஜக சொல்றாரு, முதலமைச்சர் சொல்றாரு, மாண்புமிகு முதலமைச்சர் சொல்றாரு, ஒரு மரியாதை பேசணும், மாண்புமிகு முதலமைச்சர் சொல்றாரு, இதை வந்து தடுப்பதற்கு நீதிமன்றம் மூலமா தடுக்க பார்த்தாங்க. யார் பார்த்தாங்க? உங்ககிட்ட யார் சொன்னாங்க? அந்த சோர்ஸ் யாரு? உங்க காதல வந்து சொன்னாங்களா ஸ்டாலின் தடுக்க போறாங்கன்னு? யார் சொன்னது? சும்மா என்னங்க நீங்க போற போக்குல வந்து வாரி அடிச்சுட்டு போறீங்க. எங்களுக்கு வந்து நான் கனவுல கண்டிங்களா இந்த மாதிரி தடுக்க போறாங்கன்னு? அதெல்லாம் சும்மா. புரியுதுங்களா? நீங்க வந்து திட்டம் போட்டு தேர்தலுக்கு மக்கள் மத்தியில் போக முடியாது. நீட் தேர்வை ரத்து பண்ணணும்னு சொன்னீங்க, ரத்து பண்ணல. இபி பில்ல மாதம் எடுக்கிறேன்னு சொன்னீங்க, எடுக்கல. நகை கடனை தள்ளுபடி பண்ணுவேன் கூட்டுறவு பேங்க்ல சொன்னீங்க, பண்ணல. கல்வி கடனை தள்ளுபடி பண்ணுவேன்னு சொன்னீங்க, பண்ணல. அரசு ஊழியர்களுக்கெல்லாம் பழைய ஓய்வு திட்டத்தை கொண்டு வருவோம்னு சொன்னீங்க, அந்த பழைய ஓய்வு திட்டத்தை கொண்டு வரல. இது வேற ஓய்வு திட்டம், அதை கொண்டு வரல. செவிலியர்களை பணிநிரந்தரம் பண்றேன் நீங்க, பண்ணல. அரசு மருத்துவர்களுக்கு சம்பள உயர்வு நீங்க, அந்த டெம்பரவரி வேலை செய்யறதுக்கு பர்மிட் நீங்க, இது எதுவுமே நடக்கல. இடைநிலை ஆசிரியர் பர்மிட்னு சொன்னீங்க, நடக்கல. இன்னும் அடுக்கிக்கின போலாம். தூய்மை பணியாளர்கள்லாம் பர்மிட் ஆக சொன்னீங்க, யாரையும் பர்மிட் பண்ணல. சத்துணவு பணியாளர்களுக்கு சம்பளத்தை உயர்த்தி தரேன்னு சொன்னீங்க, இன்னமும் 6000 ரூபாய் கஷ்டப்படுறாங்க. சரிங்களா? இது எதையுமே நீங்க செய்யல. அப்ப எந்த முகத்தை வச்சு நீங்க மக்கள் கிட்ட போவீங்க? போன தேர்தல்ல பிரதானம் என்ன? போன தேர்தல்ல நீட் தேர்வு ரத்து தான் போன தேர்தல்ல பிரதானம். முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து. அதற்கான ரகசியம் எங்க இடத்துல இருக்கிறதுன்னு நீங்க சொன்னீங்களா இல்லையா? 22 குழந்தைங்க செத்து போயிருக்குது. நீ ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு நீட் தேர்வை எதிர்த்து 22 குழந்தைங்க இறந்துருக்கிறாங்க. இதுக்கு என்ன பதில்? அப்ப எந்த முகத்தை வச்சு ஓட்டு கேட்பீங்க? அப்போ இவ்வளவு அலங்கோலங்கள் உங்க ஆட்சியில இருக்குது. தரமான சாலைகள் கிடையாது, தரமான பள்ளி கட்டடங்கள் கிடையாது, தரமான அரசு மருத்துவமனை கிடையாது, தரமான குடிநீர் கிடையாது. திருவள்ளூர்ல தண்ணி குடிச்சவன் கால்ரா வந்து வாந்தி போய் வந்து சாவறான், 2 பேர் செத்து போட்டான் தண்ணி குடிச்சு. அப்ப தரமா எதுவுமே கிடையாது. அப்புறம் டாஸ்மார்க்க ஒழிப்போன்னீங்க.
இளம் விதவைகள்லாம் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கிறாங்க. நாங்க வந்தா டாஸ்மாக் கடையை மூடிடுவோம். மூடு டாஸ்மாக மூடு. ஸ்டாலின் கையில போர்டு புடிச்சிங்களா இல்லையா? கருப்பு சொக்கா போட்டு வீட்டு வாசல்ல நின்னீங்களா இல்லையா? டாஸ்மாக் கடையை மூடுன்னு யாரை ஏமாத்துறதுக்கு நாடகம் நடத்துறீங்க? இன்னும் எவ்வளவு காலத்துக்கு தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்த போறீங்க? இந்த தமிழ்நாட்டு மக்களை பார்த்தா உங்களுக்கு என்ன கிண்டல் கேலியா இருக்குதா? நான் என்ன கேட்கறேன், நீங்க போர்டு புடிச்சிங்களா இல்லையா? அன்னைக்கு தெரியாதா இந்த வருமானம் தான் இந்த அரசாங்கம் நடக்குதுன்னு அன்னைக்கு தெரியாதா? புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சொன்னார், நான் உட்காருகிற நாற்காலியில நாலு நாற்காலியில மூணு அந்த கொம்பு கீழே 4 காலில் 3 கால் எதுன்னு தெரியாது, ஆனா ஒரு கால் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்துடைய காலுங்க. அவர் தான் தூங்காதே தம்பி தூங்காத அந்த பாட்டு, அது இது திருடாதே, நிறைய பாட்டு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தத்துவ பாடல் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தால் தான் அந்த 4வது காலும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சொன்னார். ஆனா தமிழ்நாட்டுடைய 4 கால்களை 3 கால்களை விட்டுடுங்க, ஒரு கால் டாஸ்மாக் தான். இது அசிங்கமா இல்ல? இது அவலமா இல்ல? சாராய கடை மூலமா வருகிற வருமானம் தொடுநோயாளி கையில் இருக்கிற வெண்ணையை போன்றதுன்னு பேரறிஞர் அண்ணா சொன்னார். நீங்க கடையை திறந்தாதாங்க வருமானம் அண்ணாதுரை சொன்னப்போ பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் சொன்ன வார்த்தை, தொடுநோயாளி கையில் இருக்கிற வெண்ணையை வழிச்சு தின்பதற்கு சமம்டா, அந்த காசை நான் தொட்டேன்னு சொன்னார் பேரறிஞர் அண்ணா. அதை மீறி சாராய கடைகளை கொண்டு வந்தது கலைஞர். கொட்டு மழையில மூதறிஞர் ராஜாஜி கருணாநிதியின் இல்லத்திற்கு சென்று கையை பிடித்துக் கொண்டு கதறினார், கருணாநிதி இந்த ஒரு தவறை மட்டும் செய்து விடாதே, தமிழ்நாட்டுக்குள் சாராய கடையை கொண்டு வந்து விடாதுன்னு சொன்னாரு. அதை மீறி கொண்டு வந்தவர் கருணாநிதி. அது வரையில இங்க சாராய கடை கிடையாது. சாராய கடை, பிராந்தி கடை, கடாமார்க்கு, டாஸ்மார்க்கு படிப்படியா உயர்ந்து இன்னைக்கு இதுதான் தமிழ்நாட்டுடைய பிரதான வருமானம் வந்திருக்கு. அந்த கடையை மூடுவோன்னு சொன்னீங்களா இல்லையா? நீங்க தானே சொன்னீங்க. அந்த கோரிக்கையை யாரும் வைக்கலன்னு சொல்றாங்களே. ஏங்க உங்ககிட்ட எப்படிங்க வைக்கிறது? செவடநாதன் எவ்வளவு நேரம் கத்துறது? தூங்குறவனை எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவனை யாருங்க எழுப்ப முடியும்? மத்தவங்க வைக்கிறத விடுங்க, நம்ம அப்புறம் எதனா கோவம் வருமா வராதுங்க. நம்ம மத்தவங்க வைக்கிறத விடுங்க. நீ தானே கோரிக்கை வச்ச, நீ தானே போர்டு பிடிச்ச. நான் மத்தவங்க கோரிக்கை விடுங்க, நீ போர்டு பிடிச்சா இல்லையா? நீ இப்போ பொண்டாட்டி புள்ளிங்களோட ஒவ்வொரு திமுக மூத்த தலைவர் வீட்டு முன்னாடி போர்டு பிடிச்சாரா இல்லையா? மூடு டாஸ்மாக மூடு டாஸ்மாக மூடு. நீ ஆட்சிக்கு வந்து 4.25 வருஷம் போயிடுச்சு. எந்த நேரத்தில் தேர்தல் அறிவிக்க போறாங்க? ஏன் டாஸ்மாக மூடல சொல்லுங்க? ஏன் மூடல? 1000 ரூபாய் அனைத்து பெண்களுக்கும் சொன்னீங்களா, தகுதி உள்ள பெண்களுக்கும் சொன்னீங்களா? அனைத்து பெண்களுக்கும் சொன்னீங்க. ஆட்சிக்கு வந்த உடனே கொடுத்தீங்களா? 28 மாசம் கொடுக்கல. 28 மாசம் எவ்வளவு ரூபாய்? 28,000 ரூபாய். 28,000 ரூபாய் திருடினீங்க. 28 மாசம் கொடுக்கல. 29வது மாசம் மகளிர் உரிமை தொகை தகுதி உள்ள பெண்களுக்கு நீங்க பாதி பேர் கொடுத்தீங்க, பாதி பேர் கொடுக்கல. மீதி இருக்கிறவங்களுக்கு இப்போ ஒரு 3 மாசத்துக்கு முன்ன கொஞ்சம் பேர் கொடுத்தீங்க, இன்னும் நிறைய பேர் கொடுக்கல. கிட்டத்தட்ட 1 கோடிக்கு மேல கொடுக்கல. 1,31,00,000 பேர் இப்ப அதுல பயனாளிகள். ஆரம்பத்தில் 1,31,00,000 பேர் கிடையாது. அனைத்து பெண்களுக்கு நீ சொல்லும் போது தமிழ்நாட்டில் எத்தனை கோடி பெண்கள்? தமிழ்நாட்டில் 1,31,00,000 பெண்கள் தான் இருக்கிறாங்களா? சொல்லுங்க. 1 கோடி. அப்போ கிடைக்காதவங்க அவனை விட்டுருவாங்களா? சொல்லுங்க. அனைத்து பெண்களும் தான் சொன்னீங்க. அப்புறம் தகுதி உள்ள பெண்களுக்கு நீங்க சரி, அந்த தகுதி உள்ள பெண்களுக்கு நீ சொல்ற தகுதி உள்ள பெண்களுக்கு கூட நீ ஆட்சிக்கு வந்த டே 1ல இருந்து கொடுத்தியா, 28 மாசம் கழிச்சு கொடுத்தியா? அப்ப 28,000 ரூபாய் எடுத்து வச்சுக்கின்னு 2,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டு கொடுக்குறேன். 2,000 ரூபாய் கொடுக்குறீங்க எக்ஸ்ட்ரா போட்டு. நீங்க 5,000 தானே கொடுத்தீங்க. பீகார்ல லாலு பிரசாத் ஒரு நிதிஷ்குமார் 10,000 ரூபாய் கொடுத்தாரு தேர்தலுக்கு. இது பீகார் மாடல். அவர் 10,000 கொடுத்தாரு பெண்களுக்கு வங்கி கணக்கில். அப்ப அது எவ்வளவு இன்பம் வந்துருச்சு? சரிங்களா சார்? பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க, பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கொடுங்க, நல்ல வேலை வாய்ப்பை ஏற்படுத்துங்க, தரமான சாலைகளை உருவாக்குங்க, தரமான கல்வியை கொடுங்க, தரமான மருத்துவ சிகிச்சை கொடுங்க. ஒரு ஆட்சியாளர்கள் ஆட்சியில் இருக்கிறவங்க இதெல்லாம் சிந்திங்க. சும்மா உட்கார்ந்துக்குன்னு இந்தியாவிலேயே நான் தான் பெரிய ஆட்சி நடத்துறேன், நம்பர் 1 மாநிலம் நான் தான் இந்தியாவிலேயே, உலகமே வியந்திருக்கிறது, ட்ரம்பே என்னை பாராட்டுகிறார், அவரு ரஷ்ய அதிபரே என்னை பார்த்து ஆடி போயிருக்கிறார். இதெல்லாம் இது தேவையா? இதெல்லாம் இன்னும் எவ்வளவு காலத்துக்கு ஏமாத்துவீங்க? இன்னும் எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, சொந்த நாட்டிலே? பண்ணார இல்லையா தலைவர்? இன்னும் எவ்வளவு காலம் தான் ஏமாத்துவீங்க சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை லட்சம் கோடி இருக்குது கடன் இருக்குது? எத்தனை லட்சம் கோடி? 10 லட்சம் கோடி. இவர் முதலமைச்சரா பதவி ஏற்றுக்கும் போது எத்தனை லட்சம் கோடி இருந்தது? 5 லட்சம் கோடி. 5 லட்சம் கோடி இருந்தது. எப்பத்துல இருந்து இருக்குது? 1952 நாடு முதல் பொது தேர்தல் தமிழ்நாடு சந்திச்சதுல இருந்து இவர் ஆட்சிக்கு வந்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொன்னார் பாருங்க, அது வரையில இருந்த கடன் 5 லட்சம் கோடி.
மூதறிஞர் ராஜாஜி, பெருந்தலைவர் காமராஜர், பக்தவட்சலம், பேரறிஞர் அண்ணா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், கலைஞர் கருணாநிதி, புரட்சி தலைவி அம்மா, ஓபிஎஸ், இபிஎஸ், ஜானகி அம்மா எல்லாம் சேர்ந்து இருந்த முதலமைச்சர்கள்லாம் ஒட்டுமொத்தமா வாங்கின கடன் 60-70 வருஷத்துல வாங்கின கடன் 5 லட்சம் கோடி. புண்ணியவான் நீ வந்து இந்த 4.25 வருஷத்துல வாங்கியிருக்கிற, நீ மட்டும் வாங்கியிருக்கிற கோடி 5 லட்சம் கோடி, மொத்தம் 10 லட்சம் கோடி. மக்களுக்கு அவ்வளவு உதவிகள் சார். கடன் வாங்கி குடும்பம் நடத்துறியே, என்ன உதவியோ மக்களுக்கு செஞ்சு 10 லட்சம் கோடி கடனா இருக்குது. எத்தனை தொழிற்சாலைகள் வந்திருக்கிறது, எத்தனை பள்ளிக்கூடங்களை தரமாக கட்டி இருக்கிறீர்கள். இப்ப கூட நம்ம ஒரு செய்தியை பார்த்தோம், சாப்பிட உக்காஞ்ச குழந்தை தலைமையால அந்த பள்ளிக்கூட செவுறு இடிஞ்சு விழுந்தது. அந்த தலைமை ஆசிரியர் சொல்றாங்க, இந்த செவுரை சீக்கிரம் கட்டி கொடுங்கன்னு சொல்லிட்டு நான் இந்த சம்பந்தப்பட்ட பொதுப்பணித்துறைக்கு நான் கடிதம் எழுதி 15 நாள் ஆகுதுங்க, இன்னும் கட்டலை நன்றாங்க. ஆனா ஒரு உயிர் போயிடுச்சு, ஒரு உயிர் போயிடுச்சு. சரிங்களா? இந்த லட்சணத்துல பள்ளிக்கூடம் இருக்குது. நீங்க நினைச்ச யோசிச்சு பாருங்க, தனியார் பள்ளிக்கு நிகர அரசு பள்ளியில படிப்பு இருக்குதா? அப்படி இருக்குதுன்னா ஏன் எல்லாம் தனியார் பள்ளி நோக்கி போறான்? ஏன் யாரும் அரசு பள்ளிக்கு வரமாட்டேன்றான்? தனியார் மருத்துவமனைக்கு இணையா அரசு மருத்துவமனை சிகிச்சை இருக்குதா? ஏன் இல்ல? ஏன் எதுக்கு இல்லாத போச்சு சொல்லுங்க, எதுக்கு இல்லாத போச்சு? அப்புறம் இந்த இத்தனை லட்சம் கோடி கடன் வாங்கி என்ன செஞ்சீங்க? என்ன செஞ்சீங்க? மணலை பூரா கொள்ளை அடிக்கிறீங்க, குவாரை பூரா வெட்டி அடிக்கிறீங்க, மொத்த குவாரியை வெட்டி அடிக்கிறீங்க, மணலையும் கல்லையும் கேரளாவுக்கு கடத்துறீங்க. பதிலுக்கு அவன் குப்பையை கொட்டிட்டு போறான் தமிழ்நாட்டுக்குள்ள. அவன் ஊர்ல மழை இல்லையா? அவன் ஊர்ல மணல் இல்லையா? அங்க எடுக்க விடலையா? ஏன் எடுக்க விடல சொல்லுங்க? அங்க எடுக்க விடலையே, இங்க இருந்து எடுத்துட்டு போய் கொட்டுறான். எல்லாத்தையும் மொத்தத்தையும் காலி பண்ணி வச்சிருக்கிறீங்க. மாறி மாறி திமுக அதிமுக மாறி 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 தமிழ்நாட்டை நாசப்படுத்தி வச்சிருக்கிறீங்க. அப்புறம் 10 லட்சம் கோடி, 5 லட்சம் கோடி. நீ ஸ்டாலின் என்ன சொல்லணும்னா, நான் முதலமைச்சரா பதவி ஏற்றுக்கும் போது 5 லட்சம் கோடி கடன் இருந்தது, அதை நான் திறமையான நிர்வாகம் செய்து வருவாயை ஈட்டி 4 லட்சம் கோடியாக மாற்றி காட்டினேன்னு சொன்னீங்கன்னா, சபாஸ் முதலமைச்சர், உனக்கு தமிழ்நாடு தலைவன் நீங்க ராயல் சல்யூட் அடிக்கும். 5 லட்சம் கோடியை 10 லட்சம் கோடி ஆகிட்டு நான் தான் சிறந்த முதலமைச்சர் சொன்னா, இது எனக்கு ஒன்றும் புரியல. எங்களெல்லாம் பார்த்தா பைத்தியக்கார மாதிரி தெரியுதா உங்களுக்கு? சொல்லுங்க. இப்ப நீங்க குடும்பம் நடத்துறீங்க, நீங்க வருவாயை ஈட்டி அந்த குடும்பத்தை நடத்தணும், பொண்டாட்டி பிள்ளைங்களை சந்தோஷமா வச்சுட்டு இருக்கணும். அவன் தான் நல்ல ஒரு குடும்ப தலைவன். பாக்குறவங்க எல்லாம் 50,000 கடன் கொடு, 1 லட்சம் கடன் கொடு, வட்டிக்கு கொடு, தண்டலுக்கு கொடு, ஊர்ல இருக்கிற எல்லா வட்டிக்கும் பணத்தை வாங்கி எடுத்துட்டு போய் மிக்சி, கிரைண்டர், வாஷிங் மிஷின், கட்லு, டிவி, ஆடம்பரம், கார், இது எல்லாம் வாங்கி வச்சுன்னு நான் எல்லாம் இருக்குது பாத்தீங்கன்னா, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இன்னும் ஆகும் அந்த குடும்பத்துடைய நிலைமை. என்ன சார் ஆகும்? நடுத்தருக்கு தான் போகணும். எவ்வளவு காலம் நீ வாழ்ந்துருவாங்க கடன் வாங்கி? கடன் மூண்டுக்குன்னே போன நிலைமை என்ன ஆகும் சொல்லுங்க? நீ குடும்பம் நடத்துற தலைவன் ஒரு கடன் வாங்குறன்னா கடன் வாங்கு. அந்த கடனை வாங்கி வருவாயை எப்படி பெருக்குவது, ஒரு தொழில எப்படி அந்த கடனை முதலீடு செய்வது, அதன் மூலமாக வருவாயை எப்படி பெருக்குவது, அதன் மூலமா அந்த கடனை எப்படி அடைக்கிறது, அதன் மூலமா வளர்ந்து எப்படி அடுத்தவனுக்கு கடன் கொடுக்குற அளவுக்கு நம்ம ஆளாவது. கடன் வாங்குவது தவறு கிடையாது, கடன் வாங்கலாம். ஆனா அதை வச்சு திட்டமிடணும். ஊதாரித்தனமாக இருந்தால் அது எப்படி? அது நான் தான் கேட்கறேன். இத்தனை லட்சம் கோடி கடன் வாங்கி நீ தமிழ்நாட்டுக்கு நீங்கள் செய்த நல்ல ஒரு விஷயத்த சொல்லுங்க. டயர் பஸ் போனா டயர் வெடிக்குது, டமால்னு டயர் வெடிச்சு இந்த பக்கம் இருக்கிறவங்க அந்த பக்கமா போறான். 2 நாளைக்கு முன்ன கூட டேங்க் பத்தி எரியுது ஒரு பஸ்ல. அரசு பஸ்ல போக்குவரத்து துறையில போறவங்க உயிரை கையில பிடிச்சிட்டு போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது. சாலைகளில் போறவன் சாலை விபத்து மட்டும் இந்தியாவிலேயே சாலை விபத்துல நம்பர் 1 மாநிலமா தமிழ்நாடு இருக்குது. இந்தியாவிலேயே போதை கலாச்சாரத்துல இந்தியாவிலேயே தமிழ்நாடு நம்பர் 1 இருக்குது. பஞ்சாப் இருந்தது, இப்ப தமிழ்நாடு தான் இருக்குது. சொல்லுங்க, நீங்க எல்லாம் சொல்லுங்க. ஒரு டிஜிபி போறதுக்கு உங்களுக்கு யோகிதை கிடையாது இந்த கவர்மெண்ட்டுக்கு. இன்ன வரைக்கும் ஒரு டிஜிபி கிடையாது. அதைத்தான தளபதி விஜய் கேட்கிறாரு. ஒரு டிஜிபி போட முடியுதா? ஒரு டிஎன்பிசி எக்ஸாம் உங்களால் நடத்த முடியுதா? ஒரு டிஎன்பிசி எக்ஸாம் குரூப், அந்த குரூப் ஏ, குரூப் 1, குரூப் 2, குரூப் ஏ எக்ஸாம் நடக்குது, 2 எக்ஸாம் நடக்குது. தமிழ்நாடு பூரா சொல்லி அவன் பூரா ஒரு எக்ஸாம் நடத்திட்டு அடுத்த எக்ஸாம் ஃபைனல் வரான். அப்போ எவ்வளோ ஆசையோடு வருவான், எவ்வளோ கனவுகளோடு வருவான். நம்ம எப்படியும் படித்து நம்ம வந்து ஒரு உத்தியோகத்தை பிடிச்சணும். ஏன்னா அரசு உத்தியோகம் போது எவ்வளோ பெரிய கனவு, லட்சியம். அப்போ எவ்வளோ கனவோடு வரான். அதை தான் தளபதி கேட்குறாரு. ஒரு கனவோடு வரான், வந்து பரீட்சைக்கு வரான். வந்தால் ஆல் டிக்கெட்டில் உனக்கு இந்த நீ அம்ஜிகார் வரணும், அண்ணா நகர் போன்ற, அண்ணா நகருக்கு வரணும், நீ அம்பத்தூருக்கு போன்ற. ஆனால் 8 மணிக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது, 9 மணிக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. இங்கே போ, அங்கே போ, அங்கே போ, இங்கே போனா அவன் என்ன பண்ணுவான்? உடனே எல்லாம் மறியல் பண்ணுறான். சென்னையில் ஒரே பிரச்சனை ஆகுது. உடனே ஒரு சண்முக சுந்தரம் வர, டிஎன்பிசி அதிகாரி வர, உடனே தமிழ்நாடு பூரா நடக்கிற தமிழ்நாடு பூரா மற்ற மாவட்டங்கள்லாம் உட்காந்து பரீட்சை எழுதி நிற்கிறான். எழுதி கூட முடிச்சிட்டாங்க சில பேர். அப்போ அவன் எல்லா கேள்விக்கும் பதில் சொன்னானே, அவன் நிலைமை வச்சு பாருங்க. நம்ம படிச்சதெல்லாம் வந்துட்டா எல்லாம் முடிச்சுட்டு நான் எப்படியும் நம்ம வேலைக்கு போயிடுவானும் போது அவன் தலையிட இடி இறக்குற மாதிரி
இந்தியாவிலே இப்படி நடந்தது கிடையாது. தேர்வு எழுதி கொண்டிருக்கும் போதே அந்த தேர்வு ரத்து என்கிற செய்தி, தேர்வு எழுதி கொண்டிருக்கும் போதே தேர்வு ரத்துங்கிற ஒரு செய்தி வருது. இந்த லட்சணத்துல நீங்க ஆட்சி நடத்துறீங்க. இதை பத்தி ஒரு பேச்சு இல்லை, ஒரு ஊடகம் பேசல. இத்தனை லட்சம் பேர் வரான், இத்தனை லட்சம் பேர் எழுதுறான், என்னடா இந்த அளவுக்கு நடத்துறீங்க, கவர்மெண்ட் நடத்துறீங்களா, என்ன நடத்துறீங்க, ஒருத்தன் கேட்கல. கல்விக்கு உங்களுக்கும் கிட்ட வராத தூரமாகுது. ஒரு உயர்கல்வித்துறை அமைச்சருக்கு ஒரு திருக்குறளை சொல்ல தெரியல. வள்ளுவன் தன்னை உலகனுக்கு தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடுன்னு பெருமை பேசுறோம். திருவள்ளுவர் அவ்வளோ பெரிய சிலையை வச்சிங்களே, அவங்களுக்கு குரலை சொல்லி கொடுத்தீங்களா? ஏடா பேர் வச்சா போதுமா, சோறு வைக்க தேவையா? சொல்லுங்க. இகழ்வாரை தாங்கும் நிலம் போலையா? சொல்லுங்க சார். ஒரு உயர்கல்வித்துறை அமைச்சருங்க அவரு. ஒரு கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தகடு தெரியலங்க. கக்கன்றான். எவ்வளவு ஒரு அவமானம்! வெட்கி தலைகுனினுங்க, வெட்கி தலைகுனினும். ஒரு உயர்கல்வித்துறை அமைச்சர், வேற எதனா அமைச்சர் அந்த உடைய மனசாகிட்டங்க. ஒரு உயர்கல்வித்துறை அமைச்சருக்கு திருக்குறள் 1 அடி திருக்குறள் தெரியல உனக்கு. அதனால்தான் சார் ஒரு உயர்கல்வித்துறை அமைச்சர். எப்படி போது பாருங்க தமிழ்நாடு, எங்க போது பாருங்க தமிழ்நாடு. கல்வியில் சிறந்த தமிழ்நாடு. இவரே கூட்டம் நடத்தி இவரே பெஸ்ட் பெஸ்ட். என்னங்க இது? இவரே கூட்டம் நடத்தி இவரே பாராட்டுகிறார். கல்வியில் சிறந்த தமிழ்நாடு. எந்த லட்சத்துல இருக்குது பாருங்க கல்வி. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இதுல இன்னொரு பிரச்சனை. நேற்று நடந்த மீட்டிங்ல ஒரு மகாராஷ்டிராவை சேர்ந்த சூரஜ்னு ஒருத்தர் வந்து உயிரிழந்துட்டார். அவர் ஏதோ உடல்நலை குறைவுன்னு சொன்னாங்க. அவரு ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாரு. அவர் ஏற்கனவே ஏதோ இதய பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி. இப்போ இன்னொரு பிரச்சனை, விஜய் கூட்டத்தில் போனதுனால தான் அவர் வந்து இறந்திருக்காரு. அவர் வந்து அந்த குடும்பத்தை வந்து அவர் கவனிக்கணும், இல்லைன்னா நாங்கள் உடல்களை வாங்க மாட்டோம்னு சொல்லி அவங்க உறவினர்களே கூட சில பேர் வந்து இப்போ அது வந்து அது நமக்கு தெரியாது. அவருடைய கூட்டங்களில் தொடர்ந்து இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கிறதே ஒரு பெரிய இஷ்யூவா மாறி. அப்படி இல்லை சார், பெரிய இஷ்யூ எல்லாம் கிடையாது சார். ஒருத்தர் உடல்நல பாதிக்கப்பட்டுக்கிறாரு, அவர் அந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறாரு. அவருக்கு அங்கே வந்து ஒரு ஹார்ட் அட்டாக் மீண்டு வந்திருக்கலாம். சரிங்களா? பஸ் ஓட்டின்னு இருக்கும்போதே டிரைவருக்கு ஹார்ட் அட்டாக் வருது. திமுக கூட்டத்துக்கு பைப்பு நடுறான், பைப் அடிச்சு கரண்ட் அடிச்சு 2 பையன் செத்து போயிட்டான். அது பேசாதீங்க, அது வேண்டாம் சார், அது வேண்டாம், அது பேசக்கூடாது. ஏன் பேசக்கூடாது? தமிழ்நாட்டில் பேசக்கூடாதா? அது நீங்க எங்க வேற எங்கேயாவது ஆந்திரால கர்நாடகால அப்புறம் இப்போ எப்படி சார்? சொல்லுங்க சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. தமிழ்நாட்டில் பேசக்கூடாது, இதெல்லாம் பேசாத. அது பஸ் ஹார்ட் அட்டாக் செத்து போயிட்டான், இதெல்லாம் பேசாத. புரிஞ்சுங்களா? இதெல்லாம் பேசாத. யாரும் சொல்ல சத்தம் அதெல்லாம் பேசாத. ஏங்க வரான் அவனுக்கு ஏதோ உடல்நல பாதிப்பு யாருக்குன்னா ஏற்படலாங்க. கேள்வி கேட்குற உங்களுக்கு ஏற்படலாம், பதில் சொல்ற எனக்கு ஏற்படலாம். யாருக்கு எப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. சரிங்க, அவருக்கு எது உடல்நல பாதிப்பு, அங்கே போயிட்டாரு. அப்புறம் அந்த கூட்டத்துக்கு வந்ததால இதெல்லாம் சும்மா இதெல்லாம் பேசணுன்றதுக்காக பேசுறது, இதெல்லாம் நம்ம கடந்து போயிடணும். இதுல இந்த கூட்டத்திற்கு பிறகு நயினார் நாகேந்திரன், பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன்ட்ட சில கேள்விகள் கேட்குறாங்க. அவர்கிட்ட கேட்கும்போது இந்த மாதிரி அவர் சொல்லியிருக்காருன்னு கேட்கும்போது, அவர் முதல்ல வீட்டை விட்டு வெளியே வரட்டும், ஒரு நடிகையை குறிப்பிட்டு அந்த நடிகையை விட்டு முதல்ல வெளியே வரட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். அதுக்கு நான் என்ன கேட்குறேன், நயினார் நாகேந்திரன் அவர்களை, நீங்கள் ஒரு கட்சியுடைய மாநில தலைவர், ஒரு முன்னாள் அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர், மிகப்பெரிய சொத்துக்காரர், கோடீஸ்வரன், அதெல்லாம் ரைட்டு. இவ்வளோ தரம் தாழ்ந்து நீங்கள் பேசலாமா? சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம்? வாயை திறந்தா பாரத் மாதா கி ஜெயன்னு சொல்றீங்க, பாரத அன்னை வாழ்கன்னு அதுக்கு பொருள். ஒரு பெண்மையை போற்றுகிற ஒரு இயக்கத்தினுடைய தேசிய கட்சியுடைய மாநில தலைவராக இருந்துக்குன்னு ஒரு பெண்ணை சம்பந்தமே இல்லாத, அரசியலுக்கு சம்பந்தமே இல்லாத அந்த அம்மாவை அவமானப்படுத்தி பொது வெளியில் அவங்க பேரை சொல்றீங்களே, இது இது நாகரிகமா? அவங்கள விட்டுட்டு முதல்ல வெளியே வரணும்னா அப்புறம் நாம என்ன கேட்கறது? நீங்க தான் கதவை திறந்து விட்டீங்களான்னு கேட்கணுமா இல்லையா? நீங்க தான் அப்புறம் இதை விட இன்னும் கடுமையாக கூட விமர்சிக்கணும். இது தவறு இல்லையா? இதை எல்லாரும் கண்டிக்கிறாங்க, எல்லா மகளிரும் கண்டிக்கிறாங்க. இது வந்து அரசியல் சார். ஒன்று கேட்டுங்க, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இப்படி தான் பேசுறாங்க. எப்போ இவங்களுக்கெல்லாம் சினிமா அண்ணா ரொம்ப ஒரு கேவலமா போச்சு. அதுவும் ஒரு தொழில் தான். அதுல நடிப்பவர்களும் நம்ம அண்ணன் தம்பிங்க தான், நம்ம அக்கா தங்கச்சிங்க தான். அந்த ஒரு தொழிலை மட்டும் ரொம்ப கேவலமா பார்க்கறது, ரொம்ப கீழ்த்தரமா பார்க்கறது. அப்போ வீட்டை விட்டு ஒரு பொண்ணு வெளியே வந்தா, பொது வெளியில வந்து ஏதோ ஒரு தொழில் செய்ய வந்தாலும் அவளை தப்பா தான் பேசுவீங்களா? ஒருத்தரோட பழகினா ஒரு ஆணோட தப்பா தான் பேசுவீங்களா? அப்போ வேலைக்கு போற பெண்களெல்லாம் இப்படிதான் பேசுவீங்களா? இது என்ன மனப்பான்மை? இது என்ன போக்கு? இது அது ஒரு மாநில தலைவர் நீங்க பேசலாமா? எவ்வளவு ஒரு கண்டனத்திற்குரிய ஒரு சம்பவம். இல்ல இதே மாதிரியான வார்த்தையை அண்ணாமலையும் பயன்படுத்த. நீ அதிமுக இருந்த இல்ல, அண்ணாமலையும் பயன்படுத்த சார். நான் சொல்றேன், நான் அதிமுக நீங்க இருந்தீங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆரை இப்படி விமர்சனம் செஞ்சாங்களா இல்லையா? செஞ்சிருக்காங்க. அவரோட நடித்த நடிகைகள் பேர் சொல்றோம், அவரோட நடித்த அத்தனை நடிகைகளோடும் அவர் விமர்சனம் பண்ணாங்களா இல்லையா? நடிகர் திலகம் சிவாஜி விமர்சனம் பண்ணாங்களா இல்லையா? ரஜினிகாந்த் அவர்கள் விமர்சனம் பண்ணாங்களா இல்லையா? நான் பேர்லாம் சொல்ல வேணாம், நடிகர் அவர் விமர்சனம் பண்ணாங்களா இல்லையா? கமல பண்ணாங்களா இல்லையா? எந்த நடிகரை விமர்சிக்கல சொல்லுங்க. இது என்ன போக்கு? கலைஞர் கருணாநிதி விமர்சிக்கலையா? அவரை விமர்சிக்கலையா? அவரையும் தான் ஒரு நடிகை வச்சு விமர்சிச்சாங்க. ஏன் இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர் விமர்சிக்கலையா? அண்ணாவே விமர்சிச்சிருக்காங்க. அண்ணா விமர்சிச்சாங்க. அதுக்கு அண்ணா சட்டமன்றத்திலேயே பதில் சொன்னார். பானுமதி ஒன்றும் படிதாண்டா பத்தினியும் அல்ல, நான் முற்றும் திறந்த முனிவனும் அல்ல. தைரியமிக்க ஆளுமை மிக்க தலைவன்.
அவர் சொன்னார். ஏன் நேரு விமர்சனம் பண்ணாங்க சார்? மனைவி இழந்த பண்டித நேருவும் கணவனை இழந்த இலங்கை அதிபர் பண்டார நாயக்காவும் தனியறையில் 1 மணி நேரம் என்ன பேசினார்களோ விமர்சனம் பண்ணிக்கிறாங்க. சரிங்களா? எல்லாரும் தான் சார் விமர்சனம் பண்ணிக்கிறாங்க. பொது வேலையில வந்தா எல்லாரும் விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க. விமர்சனம் பண்ணாம இல்ல. ஆனா இது ரொம்ப தரந்தாது. அது வந்து விமர்சனம் யார் பண்ணாங்கன்னா, ஒரு நாளாந்திர பேச்சாளர் பண்ணுவான். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணுவான். புரியுதுங்களா? நீ ஒரு தலைவன், ஒரு கட்சியுடைய, தேசிய கட்சியுடைய மாநில தலைவன், எனக்கு அதிர்ச்சியாகி போச்சுங்க இவர் வாயிலிருந்து அந்த வார்த்தை வரும்போது. இவர் ஒரு மந்திரியா இருந்தவர் எப்படி பேசுறாரு? முதல்ல அந்த கட்சியில் இருக்கிற பெண்கள் எப்படி அனுமதிக்கிறாங்க? இப்படி அவங்கள எங்க தமிழிசை அக்கா என்ன பண்றாங்க? அக்கா தமிழிசை என்ன பண்றாங்க? அக்கா வான்மதி அக்கா என்ன பண்றாங்க? வானதி சீனிவாசன் அக்கா என்ன பண்றாங்க? குஷ்பு என்ன பண்றாங்க? அந்த குஷ்பு மேடம் என்ன பண்றாங்க? இத்தனை பெண்கள் அங்க இருக்கிறாங்களா இல்லையா? அவங்களாம் என்ன பண்றாங்க? ஏன் இவரை கண்டிக்கல? இப்ப திமுக பெண் எம்பிக்களை கூட கண்டிச்சிருக்கிறாங்க. ஆமா, தமிழிசை தங்கப்பாணி கூட, தமிழ் தங்கப்பாணி, கனிமொழி எம்பி கண்டிச்சிருக்கிறாங்க. அந்த அம்மா மேல் சபை எம்பி அவங்க கண்டிச்சு, டாக்டர் அவங்க கண்டிச்சிருக்கிறாங்க. அது வரவேற்கத்தக்கது. கண்டிச்சிருக்கிறாங்க. திருமாவளவன் கண்டிச்சிருக்கிறார். அரசியலை தாண்டி கண்டிக்கிறாங்க. அதுதான் நாகரிகம், அதுதான் பண்பு, அதுதான் பண்பு. தமிழ்நாட்டில் ஒரு பெண்ணை இழிவுபடுத்துத மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் நான் பாரதி. என்ன வேலை இது? எப்படி பேசுற நீ? நீ எல்லாம் ஒரு நல்ல தாய்க்கு தானே பிறந்த, ஒரு அக்கா தங்கச்சி கூட தானே பிறந்த. ஒரு பெண்ணை பத்தி பேசுறமே, பொது வெளியில பேசுறமேன்னு உனக்கு ஒரு சபை நாகரிகம் தெரியல? ஒரு அரசியல் கட்சி தலைவரா நீ? தவறு சார். அவர் பகிரங்க மன்னிப்பு கேட்கணும். என் வாய் தவறு ஏதோ நான் சொல்லிட்டு பகிரங்கமா ஒரு மன்னிப்பு கேட்கணும். அவர் கேட்கலாம் தப்பு. கண்டிப்பா சார். அடுத்தடுத்த நிகழ்வுகளை தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி. என் நெஞ்சில் குடியிருக்கும்